இந்த சுறா படமெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகி போச்சுல, ஷார்க் படமெல்லாம். இன்னைக்கு ஒரு படம் கண்ணில் பட்டுச்சு. அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஷார்க்குங்கிறதுனால வெறும் ஷார்க்கை மட்டும் யோசிக்க வேண்டாம். அந்த ஷார்க்கால பாதுகாக்கப்படுகிற ஏகப்பட்ட தங்க புதையலை பற்றிய கதையும் தான் இது. என்ன ஏதுங்கிறத வாங்க ஃபியர் பிலோன்னு இப்போ ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எடுத்ததுமே கதை நடக்கிற காலகட்டம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் நடக்குதுங்க. ஸோ பழைய வண்டியில் முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டின்னு 2 வண்டி போய்கிட்டு இருக்குது. முன்னாடி போன வண்டி ஏட்டிக்கு பிட்டியா வண்டி ஓட்டதுனால கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. பின்னாடி டிக்கி ஓபன் ஆயிடுச்சு. சரியா லாக் பண்ணல போல. உள்ள இருந்த பொட்டிகள் எல்லாம் கீழே விழுகுது. அந்த பொட்டியில என்ன லோகோ எழுதிருக்குன்னு பாருங்க. அது ஒரு பேங்குக்கு சொந்தமான தங்க கட்டிகள். அதெல்லாம் உடஞ்சு உள்ள இருக்கிற கட்டிகள் எல்லாம் வெளியில கிடக்க அதையெல்லாம் பின்னாடி வந்த வண்டியில இருக்கிறவங்க துப்பாக்கியோட வந்து இறங்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆட்டைய போட்டது இவங்க தான் போல. சேஃபா கொண்டு போகணுங்கிறதுக்காக துப்பாக்கியோட இருக்கிறானுங்க. ஏண்டா ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதான்னு மறுபடியும் கட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு பெட்டிகளை மறுபடியும் உள்ள லோடு பண்ணி இந்த தடவை ஒழுங்கா லாக் பண்ணுங்கன்னு வான் பண்றாரு. அவங்களும் ஒழுங்கா லாக் பண்றானுங்க. அப்புறம் வில்ல என்ன பண்றான்னு பாருங்க. சாவியை பிடிங்கி ஓட்டாத இன்னொருத்த வருப்பான் சீனியர். அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வண்டி ஓட்டுன்ட்டாப்ல. ஜூனியரும் முழிக்கிறான். அப்புறம் தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதோ மேப்பை பார்த்து ஒரு லொகேஷனுக்கு போகணும் போல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேப்ல இந்த இடத்துக்கு தானே போகணும் அப்படின்னு அந்த ஜூனியர் கேட்க, சீனியர் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தவன் மேப்பை கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் எதுக்கு ரோடு வளைஞ்சிருது அப்படிங்கறத கவனிக்கல. ரோடு வளைஞ்சு அந்த பக்கம் போது நேரா இருக்கிற பள்ளத்துக்குள்ள விட்டுட்டாங்க. பள்ளத்தை தாண்டி அந்த பக்கத்துல பார்த்தா ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது. குளம் மாதிரி பெருசா தங்கி கிடக்குது. அந்த தண்ணிக்குள்ள போய் வண்டி விழுந்துருச்சுங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க அடச்சே முட்டா பயிர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சத்தம் போடுறாரு. அது ஒரு 15-20 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வண்டி அப்படியே கீழே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டிக்குள்ள இருந்தவங்க கஷ்டப்பட்டு டோரை கிர திறந்து ஒரு வழியா மேலே ஏறி நீந்தி இந்த பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. அதுல சீனியர் தான் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவன் தான் வண்டி ஓட்டுனது. ஏன்டா உனக்கு கண்ணுக்குன்னு தெரியாதா என்னடா இப்படி வண்டி ஓட்டிருக்கேன்னு கேட்க, மேப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால இதை கவனிக்கல, யாரோ குறுக்கால வந்துட்டான் இப்படி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருக்கு திருப்தியா படல. கூட இருக்கிறவன்ட்ட சைகை காட்டினதும் அவர் கத்தியால அந்த பயலோட கழுத்துல ஒரு குத்து, சீனியரோட கழுத்துல குத்தி சம்பவ இடத்திலே கொலை பண்ணிடுறானுங்க. ஜூனியருக்கு பயம் இருந்தாலும் அவங்களோட தான் இருக்கிறான். குத்தி போட்ட அந்த பாடியை, அந்த டிரைவரோட பாடியை மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டாங்க. அப்படி மிதக்கிற அந்த பாடி திடீர்னு இழுக்கப்படுகிறத நீங்க கவனிக்கலாம். உள்ள இருந்து என்ன இழுத்துச்சு அப்படிங்கறத அவங்க கவனிக்கல. சரி, இப்போ உள்ள கிடக்கிற அந்த தங்கத்தெல்லாம் எடுக்கணுமே, என்னையா பண்றதுன்னா 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அந்த கிரேன் மாதிரி பெரிய வண்டிகளை கொண்டு வந்து கார் அப்படியே மொத்தமா மேல தூக்குறது. ஆனா அப்படி பண்ணோம்னா தேவையில்லாம பொதுமக்களோட போலீஸோட ஆர்வம் இந்த பக்கம் திரும்பும். அதனால காதும் வச்சாப்புல முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி 2வது ஆப்ஷனா இந்த தண்ணிக்குள்ள நீந்தி போய் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்கல்ல, டைவர்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்க யாராவது கிடப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஊர்ல ஒரு சின்ன டைவர்ஸ் டீம் இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்கிறா. கருப்பா ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் பேரு ஜிம்மியா. 2 பேரும் அங்க கடையில வேலை பாக்குறாங்க. ஓனர் எங்கன்னு அவ விசாரிப்பா. உள்ள எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாரு அப்படிங்கிறான் ஜிம்மி. உள்ள போய் பார்த்தா அது அங்க நிஜம். நல்லா சரக்கு அடிச்சு படுத்து கிடக்கிறார். இப்படி எல்லாம் படுத்து கிடந்தா என்ன அர்த்தம்னு உசுப்பி விடுறா. ஏதோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பிடிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சு, நம்மளால பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாரு. ஏன் கையை விட்டு போச்சு, அவங்களோட நாம கம்மியாவே தொழில் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு தானே நம்ம கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் கரெக்ட், ஆனா நம்ம கிட்ட போட் இல்ல, போட் இல்லாதவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம்னு கொடுக்காம விட்டானுங்க போல அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு. இவங்களுக்கு பொதுவா நீருக்குள்ள போய் மூழ்கி போறவங்க தண்ணிக்குள்ள போகணும்னா போட் வேணும். போட்டே இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு கேட்கறது நியாயமான கேள்வி. அப்ப நாம போட்டு வாங்கணுங்கிறா. ஆனா காசு இல்ல போல. இப்ப கூட சில பொருட்களை வாங்குறதுக்கு இவ செக் தான் கொடுத்துருக்கா, ஓனரோட செக். அந்த செக்கும் பவுன்ஸ் ஆகி வந்துருங்கிறாரு அவரு. அதுக்குள்ள நாம எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அடுத்த செக் பவுன்ஸ் ஆகிறதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணணும், போட்டு வாங்கணும். இப்ப இருக்கிற இந்த ஃப்ளோல போய்கிட்டு இருந்தா 2 பேருக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியாது, யாராவது ஒரு ஆளை வேலையை விட்டு அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்காருங்கிறத அப்பட்டமா தெரியுதுங்க. இருந்தாலும் இதை எல்லாத்தையும் கடந்து போவோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கிறோம்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நல்ல விதத்துல தெம்பூட்டுற வகையில பேசிட்டு இருக்கிறா. பார்த்தா அந்த கடைக்கு தான் வில்லைங்க வரானுங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு பேசணும்னு வந்து நிக்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்த்ததும் ஹெல்மெட்டை கழட்டின பிறகுதான் பொண்ணுனே தெரியுது. பொண்ணை பார்த்ததும் நாங்க ஓனர்கிட்ட பேசணுங்கிறாங்க. இல்ல என்கிட்ட பேசலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பொம்பளை கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ரேஞ்சுக்கு இருக்கானுங்க திமிரா. உள்ள போய் ஓனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் ஓனர் வெளியில வந்து என்ன விசாரிக்கிறார். அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஆபீஸ் ரூமுக்குள்ள வந்து தான் பேசணுங்கிறாங்க. சரின்னு ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு வராப்ல. எல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், கண்டுக்காதீங்க, அப்புறம் மேட்டரை சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்கிறார். இவர் ஒரு காலத்துல கடற்படையில வேலை பார்த்திருக்கிறாரா. இந்த வில்லைங்கள ஒருத்தன் ராணுவத்துல வேலை பார்த்திருக்கானா. இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வைப்பீங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அவனும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுவிட்டு இங்க கார் ஒண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, உள்ள இருக்கிற பொட்டிகளை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்க டீல் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொடுத்துடலான்னு இவன் ரேட் எல்லாம் சொல்றான். ஆமா, அப்புறம் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது, கேள்வியே கேட்காம இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்தாங்க 2 லட்சம் கொடுக்குறாங்க. இதோட மட்டும் இல்லாம வேலையை முடிச்சு கொடுத்தா இன்னும் 2 லட்சம் வேலை முடிச்ச பிறகு கொடுக்குறோங்கிறாங்க. ஏற்கனவே இவர் நிறைய பிரச்சனை இருக்கிறவருக்கு இந்த பணம் பெரிய பணமா தெரியுது. அந்த காலகட்டத்தில் 2-4 லட்சம் ரூபா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா?
வீடே கட்டலாம், போட்டு வாங்கலாம், இருக்கிற கடனெல்லாம் அடைக்கலாம், அப்பயும் கையில காசு மிச்சம் இருக்கும், 2 பேருக்கு சம்பளமும் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்குன்னு பல விஷயங்கள் சாத்தியம் இந்த 4 லட்சத்துல. கேள்வியே கேட்க கூடாதுங்கிறதா அவங்க டீல். சரின்னு இவர் ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட நல்லபடியா பேசி அனுப்பி வைக்கிறார். அப்புறம் போன பிறகு டீம் கிட்ட இதை பத்தி எடுத்து சொன்னா நம்ம ஹீரோனுக்கு அதுல விருப்பமே இல்ல. என்ன ஏதுனே தெரியாம எப்படி ரிஸ்க் எடுக்கிறதுன்னு கேக்குறா. ஆனா ஓனரோ அவங்க கொடுத்த அந்த பணத்தை காட்டிட்டு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி டெலிவரி பண்ண பிறகும் பணம் கொடுக்குறேங்கிறாங்க, நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், கடனை அடைச்சிடலாம், போட்டு வாங்கலாம், யாரையும் வேலையை விட்டு அனுப்பணும் அவசியம் இல்லைன்னு சொன்னதும் அவளும் குஷி ஆயிட்டா. சரி ஓகே, ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. அப்புறம் வண்டியில கிளம்பி அவங்க சொன்ன அந்த லொகேஷனுக்கு வந்து நிக்கிறாங்க. பரவாயில்லையே, கொடுத்த நேரத்தை விட முன்னாடியே வந்து நிக்கிறீங்க, ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறாரு வில்ல. அப்புறம் தான் டீமை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு இந்த பொண்ணையும் ஜிம்மியையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பொண்ணுட்ட கூட கை கொடுத்தவன் ஜிம்மி கை நீட்டும் போது கை கொடுக்க மறுக்கிறான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருப்பு வெள்ளைங்கிற இனவெறி அதிகமாக இருந்தது. ஏப்பா கருப்புகளெல்லாம் இந்த முக்கியமான வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு இவர் கேட்கிறார். இல்ல நல்ல திறமசாலி, வேலை வாப்பான் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் இந்த பொண்ணு நீ மட்டும் என்னம்மா செல்லக்குட்டியே அப்படின்னு பேச, செல்லங்கள் எல்லாம் பேசுறவள வச்சுக்காதீங்க அப்படிங்கிறா. உனக்கு என்னமா தெரியும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற ஆம்பளை பாக்குற வேலைன்னு கேட்கும்போது இந்த வேலையில 1 வருஷமா இருக்கிறாளா, இன்ஜின் எல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியுமா, இன்னும் சில பல தற்பெருமைகள் பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. இதெல்லாம் கேட்ட பிறகுதான் அவன் ஓ பெரியாள் போலையே புத்திசாலி போலையேன்னு சொல்ல, இங்க இருக்கிறதுலயே நான் தான் ஸ்மார்ட் அப்படிங்கிறா அவ. சரி உங்க திறமைய வேலையில காட்டுங்கன்ட்டாப்ல. நம்ம முதலாளி இந்த தடவை நீ தாராளமா இறங்கி வேலை பார்க்கலாங்கிறாரு. தண்ணிக்குள்ள இறங்க விடுறாருங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓனர் தான் மேல நம்பிக்கையோட இந்த மாதிரி தண்ணிக்குள்ள இறங்க அலோவ் பண்றாப்லையன்ட்டு செட்டப் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, ஹெல்மெட்டை போட்டாச்சு. இவர்களுக்கு 2 விஷயங்கள் கொடுக்கப்படும். ஒன்னு, இவர்கள் சுவாசிப்பதற்கான காத்து, ஆக்சிஜன் அந்த வயர் மூலமா கொடுக்கப்படும். கூடவே வர இன்னொரு வயரு இவங்க என்ன பேசுறாங்கிறத வெளியில இருந்து ஒரு மிஷின் மூலமா கேட்டு பதில் சொல்லணும். அந்த பதில் இவங்களுக்கும் கேட்கும். பழைய லேண்ட்லைன் நம்பர் மாதிரி லேண்ட்லைன் வயரை கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட அங்கிட்டும் பேசிக்க முடியும் போல. அதுலதான் இப்ப இறங்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே இங்க நிறைய மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்குது, அதுல கயிறு மாட்டிக்க கூடாது, பாத்துப்பா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கா அவ. ஜிம்மி இவங்களும் ஒரு வழியா பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்காங்க. 2 அடி தூரத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கிறதே தெரியலையா, அவ்வளவு மங்களா கலீஜா இருக்குதான், அழுக்கா இருக்குதான் சொல்லிட்டே போய்கிட்டு இருக்காங்க. போக போக பார்த்தா ஏதோ ஒரு வண்டி கவுந்து கிடக்குது, நாங்க பாத்துட்டோங்கிறாங்க. அந்த வண்டி கிட்டேயே போயாச்சுங்க. அப்ப நம்ம ஜிம்மி சொல்லுவான், ஏதோ பெருசா பக்கத்துல இருக்கிறாப்புல எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த காரோட டிக்கியை ஓபன் பண்ண முயற்சி பண்றாங்க, அது லாக்ல இருக்குங்கிறதுனால ஓபன் பண்ண முடியல. சாவி முன்னாடி கிடக்குதா பாரு அப்படிங்கிறா இவ. சரின்னு ஜிம்மி முன்னாடி சாவி கிடக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. அந்த கேப்ல பின்னாடி இருந்து யாரோ இவளை அட்டாக் பண்ணிருக்காங்க. புத்துரு கீழே விழுகிறா. யாரோ என்ன தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறா. யாரு என்னன்னு இவளுக்கு இன்னும் சரியா தெரியல. மறுபடியும் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை அங்க வரக்கூடிய ஷார்க் அப்படியே அவளோட ஹெல்மெட்டை கவிக்கிட்டு போதுங்க. இவளும் அதுல இருந்து பிடிபட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, வெளியில வர முடியாம. ஹெல்மெட்டோட முன்பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த சுறாவோட தொண்டை தெரியுது. வேகமா இழுத்துட்டு போறதுல அவளோட வயறு அறுந்துருச்சுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நசுக்க முடியாது, ஏன்னா அது இரும்பு ஹெல்மெட் அது. அதனால சுறா விட்டுட்டு போயிடுச்சு. அறுபட்ட நிலைமையில அவ தண்ணிக்குள்ள வேற விழுந்துட்டா. உள்ள இருக்கிற ஆக்சிஜன் கொஞ்ச நேரம் தான் சப்போர்ட்டிவா இருக்கும். எப்படியாவது அவளை வெளியில இழுக்கணும். ஜிம்மி கமான் சொன்னதும் ஜிம்மியும் வேகமா ஓடியாந்து அருந்த கயிறை திரும்ப கட்டி இழுங்கன்னு சத்தம் போட மேல அவங்களும் உசுர கொடுத்து இழுக்கிறாங்க. ஒரு வழியா இழுத்து 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. வந்ததுமே அவ உயிரோட இருக்காளா அப்படிங்கறத செக் பண்றாங்க. நல்ல வேலை உயிரோட தான் இருக்கிறா, சாகல. அப்போ அந்த ஹெல்மெட்ல சொருகி இருக்கிற ஒரு பல்லை எடுத்து காட்டுறான் நம்ம ஜிம்மி. இது சுறாவோட பல்லுங்கிறா. என்னங்க இது, கடலை தானே சுறா இருக்கணும், இந்த மாதிரி குளங்கோட்டையில எல்லாமே இருக்கும் அப்படின்னு சத்தம் போறாரு. அது ஒரு நதியும் கடலும் கலக்கிற இடத்துல இருந்து இது ஒரு 50 கிலோமீட்டர் தூரமா. இந்த மாதிரியான சுறாக்கள் தான் பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி இடங்களுக்கு வரும். குட்டி போட்ட பிறகுதான் மறுபடியும் கடலுக்கு போகும். இது வேற ரொம்ப பெருசா இருக்குதுன்னு சொல்றா. ஒரு 14-15 அடி இருக்குங்கிறா இவ பயந்துகிட்டே. நார்மலா இந்த மாதிரி சுறாக்கள் எல்லாம் 8 அடி தான் வருமா. இது டபுள் த சைஸாவும் வெயிட்டாவும் இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுவா. அப்ப என்னையா பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம ஓனர் கையை விரிச்சிட்டார். அதெல்லாம் இல்லங்க, இந்த சுறா இருக்கிற வரைக்கும் எங்களால இறங்கி இந்த வேலையை செய்ய முடியாதுங்கிறத கட்டன் ரேட்டா சொல்லிட்டாரு. சரி, உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு இருக்கேன்ல, அந்த பணத்துக்குள்ளேயே தான் இந்த மீனை சாடிக்கிறதுக்கு ஒரு மீனவனை பிடிச்சிட்டு வரணும், சுறா பிடிக்கிற தெரிஞ்சவங்களை நான் கூட்டு வரோம், ஆனா சம்பளம் ஓங்காசுல இருந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுறா பிடிக்கிறவங்களை தேடி போய்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் பக்கம். இங்கேயே முகாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கூட அந்த பொண்ணு எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இந்த வேலையை பார்த்து தான் ஆகணுமான்னு கேட்கறா. வேற வழி இல்லப்பா, நம்ம எல்லா பிரச்சனையும் தீருதுன்னா இந்த ஒரு வேலையை நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாரு அவரு. அதுவும் நாம சுறா கிட்ட ரிஸ்க் எடுக்க போறது இல்ல, சுறாவை பிடிச்சு கொடுத்தா ஜம்முனி இறங்கி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது. அடுத்த ஒரு வழியா அவங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இவங்க குளிர்காயறதுக்காக நெருப்பு மூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில என்னாச்சுன்னு கேட்க, லோக்கல்ல ஒருத்தவனை பிடிச்சாச்சு, ஆனா நாளைக்கு காலையில தான் வருவேன், வேலை செய்வேன் சொல்லியிருக்கான், சோ காத்திருக்கணுங்கிறாங்க. சரி, நீங்களும் இந்த மாதிரி முகாம்ல தங்க போறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, பக்கத்துல லாட்ஜ் இருக்குது, அங்க போய் தங்க போறோம், எங்களுக்கு இந்த பூச்சி கீச்சினா பயம்னு சொல்லுவாங்க. பூச்சிக்கெல்லாம் பயப்படுவீங்களா நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நக்கல் பண்ணுவா. அவங்க அது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும். ஏற்கனவே இந்த வில்லைங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, தங்கத்தை எடுத்து கொடுத்த பிறகு இந்த மேட்டரை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு இவங்களை கொன்னுடலாம் அப்படிங்கறதா அவர்களோட திட்டமாக இருக்கிறது. இது தெரியாம இவங்க ரிஸ்க் எடுத்து இவங்களுக்காக வேலை பார்க்க போறாங்க போல. இங்க வச்சுதான் நம்ம ஜிம்மி அவன் கையில இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சுறா கடிச்சிருக்குங்க, எவ்வளவு பெரிய காயம் இருக்குதுன்னு பாருங்க. ஜிம்மியோட தாத்தா கூட ஒரு காலத்துல சுறாவை வேட்டையாடவரா இருந்தாரா. தாத்தாவோட பேரை தான் தனக்கு நினைவாக வச்சிருந்தாங்களாம், பரிய காடா அப்படிங்கிற பேரு. அப்புறம் இவன் ஜிம்மின்னு பேரை மாத்திட்டான், எல்லாருக்கும் ஈஸியா இருக்குமேன்னு. சுறா
சுறாக்களையே புடிச்சு சாப்பிடுற குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வில்லிங்க என்ன வேலை பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. சுறாவை பிடிக்கிறவனுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் வராருங்க. போலீஸ்காரரை பார்த்ததுமே வில்லிங்க 2 பேரும் அப்படியே லைட்டா நல்லவங்க மாதிரி நடிக்கிறானுங்க. நம்ம முதலாளி போய் நல்ல விதமா பேசுறாப்ல. அவர் என்ன நடக்குதுங்கன்னு விசாரிக்க இவங்களோட காரு உள்ள விழுந்துருச்சான், பொருட்கள் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டாங்க, அதுக்காக தான் வந்திருக்கிறோங்கிறாப்ல. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததா ரிப்போர்ட் எதுவும் வரலையே அப்படிங்கிறாரு அவர். உடனே அவங்க டீம்ல ஒரு டிரைவர் இருக்கிறான்ல, அந்த பைய சார் இப்படி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் வைக்கணும்லாம் எனக்கு தெரியாது சார், ஆனா உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சார், பாருங்க ஒரு அடி கூட இல்லை எனக்கு, அதனால தான் நான் ரிப்போர்ட் பண்ணலங்கிறான். சரி ஓகே சேஃபா இருங்க வைங்க, இதுக்குள்ள நிறைய சுறாக்கள் இருக்கும் கவனம் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் நான் மார்க்கெட் பக்கம் போய் சுறாவை பிடிக்கிறதுக்காக ஒருத்தவனை பார்த்து வச்சிருக்கதா சொல்ல, பேரன்னு கேட்டா ஜாக்குங்கிறாங்க. ஓ ஜாக்கா, நல்லா இல்ல நல்லா தான் பிடிப்பாப்ல, ஆல் தி பெஸ்ட், சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுச்சுங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பாருங்க, போலீஸ் கிளம்பினதும் இந்த பக்கத்துல இருந்து மார்க்கெட்ல இவங்க பேசி முடிச்சு அந்த சுறா பிடிக்கிறவர் வரார். ஒரு சின்ன படகுல வரார். ஆளை பார்த்தா கொஞ்சம் வயசானவரா இருக்கிறார். பார்த்ததுமே இவரெல்லாம் அவ்வளவு பெரிய சுறாவை பிடிக்கிறதுக்கு சரிப்பட்டு வருவாரா, வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல ஹீரோயின் சொல்றேன். ஆனா வந்தவன் தான் அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு மீன்களை பிடிச்சிருக்கிறேன் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தொழில் என்ன தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் முடிக்கிட்டு தம்பி, இப்போ உனக்கு வேற என்ன வேணுமே கேட்டா, சுறா பிடிக்கிறதுக்கு எனக்கு துணைக்கு 2 பேர் வேணும்னு கேட்கிறாப்ல. உடனே ஆளா நம்ம ஹீரோயின் தான் கை தூக்குவா. இதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. ஆனா ரொம்ப வலிமையான ஆட்கள் வேணும், பொண்ணுங்க சரிப்பட்டு வராதுன்னு நிராகரித்து விடுகிறார் அவர். நோ சொல்லிடுறாப்ல. அப்புறம் நம்ம ஜிம்மி நான் வரேங்கிறான். அவனுக்கு நல்லா நீந்த தெரியும், போட்டு ஓட்ட தெரியும், துப்பாக்கியால சுட தெரியும்னு எல்லாமே சொன்னதும் இப்ப தாராளமா வந்த மீன் ஜிம்மியை கூட்டுக்கிறாப்ல. அப்புறம் வில்லைங்க அந்த டிரைவரை கூட அனுப்புறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பயப்படுவான். போறையா இல்ல அவ்வளவுதான் மிரட்டினதும் பயந்துகிட்டு சரின்னு போயிடுறாங்க. அவங்க அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஆழமான பகுதிகளுக்கு போறாங்க. போட்லயே போயிட்டு சாதாரண சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு தம்மா தூண்டில் போடுவோம், மண்புழுவை உள்ள சொருகி வைப்போம். இவங்க ரத்த கட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டத்தை போட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்படியே வாளியோட ரத்தத்தை கொட்டுவாங்க. அப்புறம் உள்ளங்கை சைஸுக்கு தூண்டிலோட கூறு முனை இருக்கும், உள்ளங்கை சைஸுக்கு அவ்வளவு பெருசு. சுறாவோட வாயில நல்லா மாட்டிக்கிற ரேஞ்சுக்கு பெருசா இருக்கும் போல. ஆனா சாதாரண தூண்டில தான் வீசுறாங்க. தூண்டிலோட முள்ளு தான் சுறாக்கு ஏத்தாப்புல பெருசா இருக்குது. இதை வச்சு தான் பிடிப்பாங்களாமா. அப்படியே காத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு கட்டத்துல சுறா பிடிச்சிருச்சு போல, இழுக்க ஆரம்பிக்குது. அதோ அங்கதான் அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஓவரா இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இழுத்து டப்புன்னு அந்துரும் போல. கீழே விழ போனவன நம்ம ஜிம்மி தான் பிடிச்சிருப்பாப்ல. இல்லைன்னா மீன் பிடிக்கிறது கீழே விழுந்திருப்பார். தேங்க்ஸ் தம்பின்னு சொல்லி அருந்ததுக்கு பதிலா மறுபடியும் தூண்டில் முள்ள மாட்டிட்டு உள்ள வீசலாமேன்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காண்டானா சுறா படகை வந்து முட்டுது. அப்போ சுடுறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கிறான் டிரைவர். அவங்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியை பிடுங்கி ஜிம்மி தான் கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளுறார். ஒரு 4-5 தடவை சுட்டுப்பாப்ல. பட் எதுவுமே அந்த சுறா மேல பட்டாப்ல தெரியல. அப்புறம் அம்பு ஒரு கண்ணு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அந்த சுறாவை குறி வைக்கிறேன்னு மீன் பிடிக்கிறவர் காத்துட்டு இருக்கிறார். ஆனா சுறா விவரம் படு வேகமா வந்து ஒரே முட்டுல படகை கவுத்து விட்டுருச்சு. 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோன்னு பதறாங்க. கரையில இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற ஆட்களுக்கும் பயம், குறிப்பா நம்ம ஹீரோயினுக்கு பயம். எல்லாரும் நீந்து ஓடியாராங்க. ஏறணும்னு பார்த்தா ஒரே பக்கத்துல ஏறினா படகுல ஏற முடியாது, கவுந்துரும். சோ பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த பக்கத்துல போய் ஏறுங்கிறான் ஜிம்மி ஒரு பக்கமும் டிரைவர் ஒரு பக்கமும் அட்ட டைம்ல ஏற முயற்சி பண்றதுனால படகு பேலன்ஸ் ஆயிடுது. 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த மீனை பிடிக்க வந்தவரை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள மீன் வந்து அவரோட கையை கவ்விடுச்சு. சரி விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவரை தூக்குறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ள இடுப்புல கவ்வி ஒரே எலியா இழுத்துட்டு போயிடுச்சுங்க. அவ்வளவுதான், மீனை பிடிக்க வந்தவரை மீன் பிடிச்சிருச்சு. சோழி முடிஞ்சிருச்சு. அப்புறம் போட்டை ஸ்டார்ட் பண்ணி ஜிம்மிக்கு வண்டி ஓட்ட தெரியுங்கிறதுனால ஒரு வழியா படகுல இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுறாங்க. ஒண்ணுலயே நம்ம ஹீரோயின் பதறா. ஆனா இதையெல்லாம் பார்த்து நம்ம வில்லைங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க. டிரைவரை சூப்பர் தம்பின்னு தட்டி கொடுக்குறாங்க. என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு உசுறு போயிருக்குது, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா சீ அப்படிங்கிறா அவ. இதையெல்லாம் பார்த்து நம்ம முதலாளி இதுக்கப்புறம் இவ்வளவு ரிஸ்கான வேலையெல்லாம் எங்களால பண்ண முடியாது, இந்தாங்க நீங்க கொடுத்த பணம்னு அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் முன்னாடி தூக்கி வீசிட்டு வாங்க பாய்ஸ் கிளம்பலான்னு கிளம்ப சொல்றாப்ல. அப்பதான் இவன் சுயரூபத்தை காட்டுறான். துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்கிறான். இந்த வேலையை பண்ணியே ஆகணும். இதுக்கு பிறகு நாங்க மீனை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆட்களை கூட்டிட்டு வர மாட்டோம். சுறா இருக்கோ இல்லையோ உள்ள இறங்கி உள்ள இருக்கிற பெட்டிகளை எடுத்து கொடுத்தாகணும்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க வில்ல முதலாளியவே. அப்ப அப்படி என்னையா அந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு கேட்டா, தங்கம் இருக்குடா, தங்கம் எல்லாம் எனக்கு சொந்தமானது, ஆட்டைய போட்ட தங்கம் அப்படிங்கிறான் அவன். பேங்க்ல இருந்து ஆட்டைய போட்டதான் எடுத்து கொடுத்தா விடுறேன், இல்லைன்னா இங்கேயே எல்லாரையும் சுட்டு கொண்டு போட்டுருவேன்னு மிரட்ட வேற வழி இல்லாம இவங்க இதை எடுத்தாகணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சின்ன ஒரு இழுவ பலகை மாதிரி ஒன்னு ரெடி பண்றாங்க. எதுக்கு பாக்குதுன்னு கேட்க, பெட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள வச்சு விறுவிறுன்னு இழுத்தோம்னா பெட்டிகளை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துட முடியும், ஒரே ஷாட்ல மொத்த பெட்டிகளையும் இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பாத்தையா, துப்பாக்கி காமிச்சு மிரட்டினாதான் இவங்களுக்கு கிரியேட்டிவா எல்லாம் யோசிக்க வருது இல்ல அப்படின்னு அங்கேயே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் வில்ல. இந்த தடவை இவ்வளவு ரிஸ்கான இடத்துக்குள்ள முதலாளி அந்த பொண்ணை இறக்கி விட மாட்டேங்கிறாரு. நான் போறேங்கிறாப்ல. ஆனா நீங்க போய் 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சே, அடிக்கடி தண்ணிக்குள்ள நீங்க இறங்குறது இல்லையன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வெளியில இருந்து பாத்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, நீ எல்லாருக்கும் ஷூட் எல்லாம் மாட்டி விட்டு ஷூட்டை மாட்டி விடுறதுக்கே உதவிக்கு ஆள் தேவை. வெளியில இருக்கிற அந்த மிஷினை ரன் பண்றதுக்கும் ஆள் தேவை. மெதுவா அந்த வயரை இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். உள்ள 2 பேர் இறங்கி போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சுறாவை டைவர்ட் பண்றதுக்காக மறுமுனையில இன்னொரு வில்ல
இந்த மிச்ச மீதி கறி அந்த மீன் பிடிக்கிறவர் எடுத்துட்டு வந்தாரு, போட்ல இருந்திருக்கும். அதையெல்லாம் எடுத்து ஒரு கயத்துல கட்டி இந்த பக்கம் போட்டார். அதை வந்து மீன் தின்னும். அப்ப கொஞ்ச நேரம் அது லாக் ஆகிட்டு இருக்குன்னு அந்த கேப்ல இவங்க இங்கிட்டு போய் தங்கத்தை எடுத்துட்டு வரணுங்கிறது தான் திட்டம். சுறாவை டைவர்ட் பண்ணிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்கான திட்டம். உள்ள இறங்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை பாத்துறாங்க. இந்த தடவை கம்பி மாதிரி ஏதோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு அந்த டிக்கி அண்டம் கொடுத்து ஒரு தள்ளுனதும் டிக்கி கதவு ஓபன் ஆயிடுச்சுங்க. உள்ள ஃபுல்லா பெட்டிங்க தான். இருக்கிற பெட்டியெல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறது ஒரு 20 பெட்டி இருக்கும் போலங்க. ஒரு 12-13 பெட்டி தான் இப்ப அட்ட டைம்ல ஏத்த முடியும். சோ அடுத்த லோடு அனுப்ப வேண்டி இருக்குங்கிறாரு முதலாளி. ஒரு லோடு வரதுக்குள்ள நீங்க இறந்து போயிருவீங்களோ உயிரோட இருப்பீங்களோன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த லோடா சரி முடிஞ்ச அளவுக்கு ஏத்துங்க அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின் கிட்ட. அந்த பக்கம் சுறா மாட்டிக்கிச்சு போல. சோ அந்த கேப்ல தான் இவங்க இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஏத்தியாச்சு, இப்ப அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இழுக்கிற வண்டியில வந்து இழுக்கிற மிஷின் இருக்கும். அதை ஆன் பண்ண சொன்னதும் இழுக்க முயற்சி பண்ணும்போது சரியா இழுக்கலங்க. ஏன்னா லோடு அதிகம். 2 பொட்டியை இறக்கணும் போல. ஜிம்மி இறக்கி வைக்கிறான். மறுபடியும் இழுக்க சொல்றாங்க. இந்த தடவை வண்டி இழுக்க முடியுதுங்க. அந்த இழுவ பலகை போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் நாம வேனுக்குள்ள சேஃபா இருக்கணும்னு சொல்லி டிக்கி கதவை திறந்தாங்கல்ல, அதுக்குள்ள போய் வேனுக்குள்ள சேஃபா உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் சுறா ஆல்ரெடி அவுந்துருச்சு அப்படின்னு வில்லன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நல்லா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது இழுவ பலகை ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு போல. உள்ள விழுந்து கிடக்கிற மரத்துல. எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு மேல இருந்து அப்டேட் வந்ததும் வேற வழி இல்லாம உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க அங்க வந்து அந்த மரத்துக்கடியில இருக்கிற அந்த பலகையை தூக்க வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சுறா இங்க பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு போல. தள்ளு தள்ளிட்டு இருக்காங்க. கயிறை கொஞ்சம் விட்டு பிடிங்கப்பான்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஹீரோயின் சொல்றா. சோ கயிறை லூஸ் பண்ணி இந்த தடவை தள்ள முயற்சி பண்றாங்க. இழுவ பலகை நகண்டுருச்சுங்க. சோ இந்த வேலையில அவங்க சக்சஸ் தான். இனி இழுவ பலகை நல்லபடியா கரைக்கு போய் சேர்ந்துரும். ஆனா சுறா சும்மா விடுமா? இங்க கரெக்டா திரும்ப சுறா வந்து முதலாளியோட கையை கடிச்சிருச்சு. அவர் ஐயோன்னு கத்துறாரு. ஜிம்மி கீழே விழுந்தவன் கையில வச்சிருக்க ஈட்டியை வச்சு ஓங்கி சுறாவுல ஒரு குத்து. சுறா விட்டுட்டு ஓடிடுச்சு. அடிபட்டு இருக்கு, அவரை நான் கட்டி விடுறேன், இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இழுத்துட்டு போறாங்க. இழுன்னு அங்க சொல்ல வில்லை அங்க விருப்பம் இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்கிறான். போகும்போது கூட அவர்கிட்ட ஒரு சின்ன கத்தியை கொடுத்து விட்டு தான் நம்ம ஜிம்மி அமைச்சிருப்பான். கையில அந்த சின்ன கத்தியோட கரையில இருக்கிறவங்க இழுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்காருங்க. ஒரு வழியா மேல் பக்கம் வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பின்னாடி நம்ம ஜிம்மி பொறுமையா வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள சுறா இங்கிட்டு வருதுங்க. சுறா வருது, சீக்கிரம் கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இவரும் கையில கத்திய வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. பார்த்தா வந்த சுறா மறுபடியும் ஒரு கவுதுங்க. அப்போ இவரு கத்திய வச்சு ஒரு குத்து சுறாவுக்கும் குத்து விழுந்துருச்சு. அது மறுபடியும் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா நல்லா கவ்விடுச்சு. ஏற்கனவே கையில கவ்வு, இப்ப இடுப்புல கவ்வு. அதுக்குள்ள நம்ம ஜிம்மி இந்த பக்கம் வந்து சேர்ந்துறான். ஜிம்மியும் ஹீரோயினும் சேர்ந்து அவரை விறுவிறுன்னு இழுத்து ஷூட் எல்லாம் ஒத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தங்க கட்டிகள் எல்லாம் இங்க கரைக்கு வந்துருச்சுங்க. பொட்டியெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து தங்கம் அப்படின்னு இருக்காங்க வில்லைங்க. எப்படியாவது உங்களை காப்பாத்திடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டா காப்பாத்திடலாம், வண்டியை ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொன்னா வில்லைங்க 3 பேரும் பெருசா கண்டுக்கவே இல்ல. அடா பாவிகளா, நீங்கெல்லாம் மனுஷங்களான்னு இந்த அம்மா கதறிக்கிட்டு இருக்குது. ஆனா சாகர திருவாயில முதலாளி கடைசியா சொன்ன வார்த்தை 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுங்கிறது தான். எஸ், ஆளு உசுருக்கு போற அடி வாங்கிட்டார். இதை பார்த்து காண்டாயி கையில கத்தி எடுத்துட்டு வில்லைங்க கிட்ட விறுவிறுன்னு போகும்போது அந்த டிரைவர் சும்மா இல்லாம துப்பாக்கி எடுத்து அங்கேயே நில்லுங்கிறான். உடனே எல்லா பேரும் உஷாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு துப்பாக்கி இங்க வச்சிருக்காங்க. எங்களை கொல்ல போறியா, அதுவும் கையில கத்திய வச்சுக்கிட்டா, முடிஞ்சா கொண்டு போறா அப்படிங்கிறாங்க. சீனை போடுறானுங்க. நம்ம ஹீரோயின் போய் வேண்டாம் அவசரப்படாத பொறுமையாருன்னு சொல்றாரு. இவனும் சரின்னு பொறுமையா இருக்கத்தான் பாக்குறான். ஆனா அவங்க சும்மா இல்லாம கருப்பேன் அப்படி இப்படி உங்களெல்லாம் வாழ வருதே தப்பு, இந்த ரேஞ்சுக்கு அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுலயும் கூட இருக்கிற வில்லன் ஒருபடி மேல போய் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு வாடா ஒத்த கொத்த பாப்போம், ஆம்பளை இருந்தா வாடான்னு கூப்பிடும்போது கத்தியவே சலட்டுன்னு ஒரு வீசுவான் பாருங்க. சோடர்ல குத்தி நிக்குது. ஐயோ அப்படின்னு 3 பேர் பதறாங்க. காண்டான இன்னொரு வில்லன் துப்பாக்கி எடுத்து சுட போக இந்த வேலையை பாக்குறதுக்கு 2 பேர் வேணும், இவனை கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் மீதி இருக்கிற தங்க கட்டிகள் இங்க வராது அப்படிங்கறத எச்சரிக்கிறார். உடனே அவரும் சுட வந்தவர் துப்பாக்கி இறக்கிட்டு குத்துன்னு குத்தி நல்லா மயங்கிற ரேஞ்சுக்கு அடிச்சிட்டார். அந்த பக்கம் சோல்டர்ல இருந்து அவன் கத்தியை உரிட்டான் போல. அடிச்ச பிறகு 2 பேரையும் சேர்த்து அன்னைக்கு ராத்திரி அங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஒருத்தர் வெளியில இருந்து மிஷினை பாத்துக்கணும், இன்னொருத்தர் உள்ள போகணும், தங்கத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. காலையில விடிஞ்சிருச்சுங்க. முதலாளியோட டெட் பாடி பார்த்தா எஸ் செத்து போய் கிடக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தா மேபி காப்பாத்தி இருக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க விடலையே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனா போலீஸுக்கு மேட்டர் தெரிஞ்சிடும். பத்தாவதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த பிறகு இவங்களையே போட்டு தள்ளணுங்கிறதா இவங்களோட திட்டம் இல்ல. அப்புறம் எப்படி விடுவாங்க? இவங்களும் எந்திரிச்சு அடுத்து மறுபடியும் வேலையை பார்க்க கிளம்புறாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நல்லபடியா வேலையை முடிச்சீங்கன்னா உங்களை நான் விட்டுறேன்னு. இதெல்லாம் நம்புறாப்லே இல்லையே அப்படின்னு இவ சொல்லுவா. அதான டீலு, அதை செய்யத்தானா போறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. குத்து வாங்கினவன் பழி வாங்கணும்னு வேற காத்துக்கிட்டு இருக்கான். இந்த தடவை தான் உள்ள போறேன்னு ஜிம்மியை வெளியில இருந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவன் போறேங்கிறான், பட் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல நான் உள்ள போறேன், ஒரே இழுவையில மீதி இருக்கிற பெட்டிகள் எல்லாத்தையும் வச்சிடலாம். சோ பெட்டிகளை எடுத்து அந்த இழுவை பலகைகளை வச்சதுமே நீ ஒரு மறைவான இடத்தை பார்த்து ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை இவங்க உள்ள போகும்போது டைவர்ஷனுக்காக இறந்து போய் கிடக்கிறாருல முதலாளி, அவரோட டெட் பாடியவே பயன்படுத்தலாங்கிறா முதலாளிங்க எல்லாம், சாரி வில்லைங்க எல்லாம். பாடி மேல கைய வச்ச அவ்வளவுதான்னு நம்ம ஜிம்மி மிரட்டுவான்.
ஆனா அந்த வில்ல பயபுள்ள என்ன பண்றான்னு பாருங்க. நம்ம முதலாளிக்கு பல்லு ஒண்ணு தங்க பல்லு ஒண்ணு மாட்டிருப்பாப்ல. அந்த தங்கத்தை கூட விட மாட்டேன்னு சொல்லி புடுங்கி எடுத்திருக்காரு. பாடி நாங்க இப்படிதான் யூஸ் பண்ண போறோம், உன்னால என்னடா பண்ண முடியும்னு மிரட்டுறாப்ல. வேற வழி இல்லாம ஜிம்மி அமைதியாயிட்டான். சோ டெட் பாடி அந்த பக்கத்துல கிடக்குது. அத சுறா சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு டைம் உண்டுன்னு இவளும் உள்ள போறாங்க. மெதுமெதுவா உள்ள இறக்கிட்டு இருக்கிறான் கயரை. இவளும் மெதுமெதுவா உள்ள போய்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியா அந்த வேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவ வேக வேகமா இருக்கிற பெட்டி எல்லாத்தையும் எடுத்து இழுவை பலகைகளை வச்சு லோடு பண்ணிட்டான். இழுன்னு சொன்னதும் இவங்க இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள சுறா இந்த பக்கம் வந்துருச்சுங்க. மரமான இடத்துல ஒளிஞ்சுக்கொண்டு மறுபடியும் ஜிம்மி ஞாபகப்படுத்த கையில தம்மா தூண்டு கத்திய வச்சுக்கிட்டு வேனோட கதவு வழியா வேனுக்குள்ள எகிரி குச்சி உட்காந்துட்டா. நான் சேஃபான இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இழுங்க, கொஞ்ச நேரம் என்ன தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அது கம்முன்னு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. அங்கேயும் இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா சுறா விடுறாப்ல தெரியல. வந்து அங்க இருக்கிற கண்ணாடிகளை முட்டிக்கிட்டு இருக்குது. 1-2 தடவை முட்டும் போது இவ பயப்படல. ஆனா 3வது தடவை எந்த வழியா உள்ள வந்தாலோ அதே வழியா தாக்குதல் நடத்துறதுக்கு உள்ள வருதுங்க. கரெக்டா வாய் மட்டும் தான் உள்ள வருது, பாடி உள்ள வராது. ஏன்னா இடம் சின்னது. வாய் மாட்டிக்கிச்சு. இவ டிக்கி வழியா வெளியில வந்து அந்த டிக்கியை லாக் பண்ணி ஒரு கம்ப அண்டம் கொடுத்து வச்சிட்டா. சோ சுறா மாட்டிக்கிட்டே இருக்கும், வெளியில வர வாய்ப்பு இல்லைன்ட்டு. அதே இடத்துல அங்க ஒரு துப்பாக்கி கீழே கிடந்திருக்குங்க அந்த வேனுக்குள்ள. அந்த துப்பாக்கி எடுத்து பின்னாடி சொருகிட்டா. இது யாருக்கும் தெரியாது. சத்தம் இல்லாம கயரை பிடிச்சி விறுவிறுன்னு மேல வந்துட்டு இருக்காங்க. இவன் மேல வர அந்த கேப்புக்குள்ள சுறா எப்படியோ அங்க எங்கேயும் உதறி வண்டியை விட்டு வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்ததுமே அவ என் முதுகு பின்னாடி ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்து ஒளிய வச்சுக்கோன்னு சொன்னதும் அவன் முதுகு பின்னாடி ஒளிய வச்சிட்டான். ஏன்னா இப்ப ஷூட்டை கிட்ட கழட்டும் போது துப்பாக்கி விழுந்துடக்கூடாது. அப்புறம் பொறுமையா ஷூட் எல்லாம் கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் அங்க தங்கம் ஃபுல்லா இழுத்துட்டு வந்தாச்சுங்க. மொத்த தங்கமும் வந்துருச்சு. இப்போ அவங்களை கொல்லலாமான்னு அந்த வில்ல ரொம்ப ஆர்வமா கேட்கறான். டெட் பாடியோட மிச்ச மீதிய வண்டியில ஏத்துவோம், அப்புறம் பொறுமையா கொல்லலான்ட்டாரு வில்ல. அதுக்குள்ள ஷூட்டெல்லாம் கலட்டின பிறகு அவன் முதுகுல இருக்கிற துப்பாக்கியை பிடுங்கி இவளோட முதுகுல ஒளிய வச்சுட்டா. சூப்பரா வேலை பார்த்தீங்க, நல்லது அப்படின்னு பாராட்டலாம் செய்றாங்க. சரி நாங்க போலாமான்னு கேட்க அது எப்படி முடியும், டெட் பாடியை எடுத்து போட்ல ஏத்துங்கிறாங்க. இல்லனா அந்த வேலையை இவங்க செய்ய வேண்டியிருக்கும்ல, அதுக்காக இவங்களும் சரின்னு பாடியை எடுத்து போட்டுக்கு மாத்த போற அந்த நொடி ஏற்கனவே வந்த போலீஸ்காரங்க வந்து நிக்கிறார். இங்க வந்து பார்த்தா கையில துப்பாக்கியோட இவங்க மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறார். என்னடா நடக்குதுங்க, துப்பாக்கி வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, துப்பாக்கியை கீழே போறான்னு சொன்னதும் ஒரு வில்லன் துப்பாக்கியை கீழே போட்டான். அடுத்து இன்னொரு வில்லனையும் நீயும் துப்பாக்கி எடுத்து கீழே போடும் சொன்னதும் இன்னொரு வில்லனும் யோசிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து கீழே போடுறான். ஆனா இவரு அந்த டிரைவர் அவனை கவனிக்கல. அந்த ஆளு துப்பாக்கியை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு லைட்டா அடிபட்டு கீழே விழுவார். பதிலுக்கு இவரும் துப்பாக்கியால சுடுறார். டிரைவரோட சோலி முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள வில்லிங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னான்னு சுட்டு இவரை கொன்னுறாங்க. அந்த கேப்ல நம்ம ஜிம்மி எவ்வளவு போராடுறாருன்னு பாருங்க. ஜிம்மியை அடிச்சு தண்ணி கிட்ட தள்ளி விடுவான் இல்ல. அப்ப நம்ம ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து சுடுறா. கொல்லணுங்கிறது அவளோட நோக்கம் இல்ல, கொல்லவும் முடியாது. அவ்வளவு ஈஸியா டப்புன்னு ஒரு ஆளை சுட்டு கொண்டு கொலையாரியாலாம் ஆக முடியாது. கையில சுட்டு துப்பாக்கியை கீழே விழ வச்சிடறா. துப்பாக்கி அந்த கரையில தண்ணிக்குள்ள விழுந்து கிடக்குது. 2வது தடவை சுடப்போம் போது கொஞ்சம் துப்பாக்கி ஜாம் ஆயிடுச்சுங்க. அந்த கேப்ல துப்பாக்கியை தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜிம்மியை அப்படியே தண்ணிக்குள்ள அமைக்கி கொல்ல பாக்குறாங்க. இத பார்த்த பிறகு அவ சும்மா இருப்பாளா, துப்பாக்கியை ட்ரை பண்றதை விட்டுவிட்டு ஹெல்மெட் எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு அடி. இந்த கூத்து நடக்கும்போது அந்த பக்கத்துல அந்த இன்னொரு வில்ல அவன் கார் பக்கம் ஓடி போய் காருக்குள்ள இருக்கிற ஒரு மிஷின் கன்னை எடுத்துட்டான். மிஷின் கன்னோட இவன் இந்த பக்கத்துல வரத பார்த்துட்டு வேற வழி இல்லாம தண்ணியில குதின்னு சொல்லி ஹீரோயினும் ஜிம்மியும் தண்ணியில குதிச்சிட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே கீழேயே அண்டர்ல நீந்திட்டு இருக்காங்க. இவன் கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டு இருக்கான். எதுவுமே அவங்க மேல பட்டாப்ல தெரியல. அப்பதான் யோசிக்கிறான், தான் கூட வந்த அந்த வில்ல அவன் தண்ணியில செத்து போய் மிதக்கிறத பார்த்துட்டு கோவம் வருது. நீங்களா செத்தீங்கடா, உங்களை சும்மா விட மாட்டேனான்னு தண்ணிக்குள்ள நீந்து போய்கிட்டு இருக்கிற அவங்கள சரி போய் தூரங்கடான்னு விடாம மறுபடியும் துப்பாக்கியை லோடு பண்ணிட்டு படகுல ஏறி தண்ணிக்குள்ள இறங்குறான். இவங்க நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. சுறா இருக்குன்னு தெரிஞ்சுவேன், ஏன்னா வெளியில ஒரு சுறா தெரியுதேவன். ஆனா எவ்வளவு நேரம் நீந்திக்கிட்டே இருக்க முடியும், மூச்சு வாங்குறதுக்கு வெளியில வந்துதான் ஆகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கே தெரியாம அவனோட படகுக்கு பின்னாடி ஒட்டி நம்ம ஹீரோயின் மேல வந்து அப்படியே மூச்சு விடுறா. கவனிக்கல. நம்ம ஜிம்மி மேல வரும்போது துப்பாக்கியால சுட ஆரம்பிப்பான். ஜிம்மி மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் நீந்திட்டு இருக்கிற. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, ஒன்னு என் கையால சாவு இல்ல சுறா கையால சாவு அப்படின்னு இருக்கிறான். மறுபடியும் 2வது முறை முயற்சி பண்ணும்போது மூச்சு விடுறதுக்கு அவன் மேல வருவான், சுட ஆரம்பிக்கிறான். அதுல அவரோட காலில் அடிபட்டுறது வேற. செத்தட நின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் உசாராகி ஒரு ஜம்ப் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த படகை போட்டு பயங்கரமா ஆட்டி விட்டுருவா. நிலத்தடு மாதிரி பயபுள்ள துப்பாக்கியோட பொத்துன்னு உள்ள வந்து விழுகிறாங்க. ஐயோ ஐயோன்னு பதறிக்கிட்டு போட்ல ஏற முயற்சி பண்ணுவான். ஆனா ஒரு பக்கமா ஏறினா போட்ல அவ்வளவு ஈஸியா ஏற முடியாது. அதுவும் துப்பாக்கி ஒரு கையில வச்சுக்கிட்டு ஏறணுங்கிறது வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ள நம்ம ஜிம்மி காலில் அடிபட்டவன் நீந்தி ஒரு வழியா கரை பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில கூட பாருங்களேன், அவனை சுட்டுக் கொள்ளணும்னு சொல்லி இவர் குறிப்பாத்துக்கிட்டு இருக்காரு. படகை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு துப்பாக்கியை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு சுறா வேற வந்துகிட்டு இருக்குது. அப்போ அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ளேயே நீந்தி போய் அந்த பயலோட காலை பிடிச்சி சரசரன்னு கீழே இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. அவன் ஐயோ ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கான். இழுன்னு ஒரு வழியா இழுத்து தள்ளிக்கிட்டே இங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். சுறா வேற நெருங்கி வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் கரையில நம்ம ஜிம்மி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க. காலில் ஒரு தோட்டா இறங்கி இருக்குது. பாவம் சுறா வருது, கவனம்னு மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். மூச்சு விட முடியாம ஒரு கட்டத்துல 2 பேருமே மேல வராங்க. துப்பாக்கியை கீழே போட்டான் இந்த கலோபரத்துல. சுறா
சுறா வேற வருது போங்க போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் படகை நோக்கி போறா. ஏன்னா அவ வெயிட்லெஸ், அவளால ஈஸியா படகுல ஏறிட முடியும், பழக்கம் வேற. அவன் அந்த பக்கத்துல கரையை நோக்கி நீந்திட்டு வந்துட்டு இருக்கான். இவ போட்ல ஏறினதுமே போட்டை ஸ்டார்ட் பண்ணி கரையை நோக்கி அவ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. கரைக்கு வந்தாச்சுங்க. கரைக்கு வந்ததும் அந்த டிரைவர் செத்து கிடந்தான்ல, அவன் கையில துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா காத்துட்டு இருக்கா. இவன் கரை பக்கம் வந்துட்டான். இடுப்பு அளவு தண்ணியில நிக்கிறான். விடமாட்டேன்னு இவன் நடுவுல நிப்பாட்டிட்டு இருக்கா. சுடுவியா, சுற்ற முடியுமா உன்னால அப்படின்னு சீனை போடும்போது தண்ணியில சைல சுட்டு காட்டுறா. நான் ஒரு விவசாயியுடைய பொண்ணு, எங்க அப்பாவோட நான் அழகா குறிபாத்து சுடுவேன் அப்படின்னு சீனை போடுவா. இருந்தாலும் நீ ஒரு கொலகாரி இல்ல, எங்களை மாதிரி கொலை செஞ்சு உனக்கு பழக்கம் இல்ல, உன்னால கொல்ல முடியாதே அப்படின்னு அவன் சீனை போட்டுட்டு இருக்கும்போது, உண்மைதான் நான் கொலகாரி இல்ல, ஆனா அது இன்னைக்கு மட்டுமே பல கொலைய பண்ணிருக்குது, உன்னை விடாதுன்னு சொல்லி முடிக்கல. கரெக்டா சுறா வந்து ஒரே கவ்வு, ரொம்ப கோரமா மரண ஓலத்தோட காப்பாத்துங்க காப்பாத்துக்குன்னு கத்திக்கிட்டே தண்ணியில அவன் போய் சேர்றான். காலை முத கடிச்சு துண்டாக்கிடுச்சு, அடுத்து உடம்ப கடிச்சு துண்டாக்குது. அவனை அக்கக்கா கடிச்சு பிச்சு எரியுதுங்க. அந்த இடமே ரத்த கலரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த பயலோட மூச்சு நின்னு போச்சு. ஆல் அவுட், சோலி முடிஞ்சு அவ்வளவுதான். ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு வெளியில வராங்க. நீ உண்மையிலேயே ஒரு விவசாயியோட புள்ளதானா அப்படின்னு கேட்க, இல்ல எங்க அப்பா வக்கீல்னு சொல்றா. அடி பாவி, என்னையே முட்டாளாக்கிட்டல நீ அப்படிங்கிறார் ஜிம்மி. அப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. முதலாளியோட கடையை இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. டேமேஜ் ஆன பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு இவ வண்டியில இவங்க வர்றாங்க கடைக்கு வந்து பார்த்தா புதுசா 2 பேர் வந்திருக்கிறதா சொன்னதும் இந்த பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க ஏன் அவங்க தொல்லை தாங்கலங்கிற ரேஞ்சுக்கு சீனை போட்டு வராங்க. உள்ள இருக்கிற 2 பேர் யாருன்னு பார்த்தா பேங்க் எம்ப்ளாயிஸா. என்ன நிலவரம்னு விசாரிக்க 2 பேர் வந்திருக்காங்கல்ல, ஒருத்தர் பேங்க் எம்ப்ளாயி, இன்னொருத்தர் வக்கீல் போல. இறந்து போன கடை முதலாளி தன்னோட இறப்புக்கு பிறகு அவருக்கு சொந்த பந்தம் குடும்ப குட்டின்னு யாருமே இல்லங்கிறதுனால கடைய ஜிம்மிக்கு பேர்லயே எழுதி வச்சிருக்காராம். சோ அந்த உயிரை காமிச்சு இனிமே கடை உனக்கு சொந்தம் டாப்ல. நம்ம ஹீரோனுக்கு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்து இந்த தங்க கட்டிகளை கொள்ளையடிச்சாங்கல்ல, அவங்கள புடிச்சு கொடுத்தா 10 லட்ச ரூபா சன்மானம்னு, காட்டி கொடுத்தாலே 10 லட்ச ரூபா சன்மானம்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்துருந்தாங்களாம். நீங்க அதுக்கும் மேல போய் இழந்த எங்க தங்க கட்டிகளை மீட்டே கொடுத்துருக்கீங்க, சோ அதுக்காக அந்த 10 லட்சம் உங்களுக்கு தானே கொடுத்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்துமே கடை நடத்தலாம். புதுசா போட்டு வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, சோ போட்டும் வாங்க முடியும். 2 பேரும் பார்ட்னர் ஆகி இந்த தொழிலை இன்னும் சிறப்பா பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. லாஸ்டா முதலாளியை நினைச்சு ஒரு தடவை பெருமைப்படுவா, வருத்தப்படுவா. அதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழ இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்க பாக்குறேன். எத்தனை மணிக்கு எந்த சேனல்ல ரிலீஸ் பண்ண போறோங்கிறதே நமக்கே தெரியாது. வீடியோஸ் எல்லாம் அப்படி ரிலீஸ் ஆகிற பட்சத்துல அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். தொடர்ந்து முயற்சியும் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன, தேங்க்யூ.